ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுல மெயினா நம்ம ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம்னு 2 கான்செப்ட்ல பார்ப்போம். நீங்க யூடியூப் ரன் பண்ணீங்கன்னா அது பெசிவ் இன்கம். அதே மாதிரி சில வெப்சைட்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுமே ஒர்க் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இது பெசிவ் இன்கம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இன்கம்ல நீங்க ஏதாவது ஒன்று தெரிவு செய்து ஒர்க் பண்ணணும். அந்த தெரிவு செய்து ஒர்க் பண்ற வெப்சைட்ஸ்ல நீங்க அதுல இருந்து ரிசல்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியா நீங்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க நல்ல டெடிகேஷனான ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். ஸோ அந்த கிரைட்டீரியா இப்போ நீங்க 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண மாதிரி அது எவ்வளவு காலம்ங்கிறது ஒவ்வொரு ஆளோட தனிப்பட்ட எஃபர்ட்டை பொறுத்து இருக்கு. ஒரு வீடியோலயே அதை ரீச் பண்ணாக்களும் இருக்கிறாங்க, 1000 வீடியோ போட்டு ரீச் பண்ணதாக்களும் இருக்கிறாங்க. ஓகே, அப்ப நாங்கெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு இது பண்றோம். ஆனா அந்த நம்ம ப்ரொமோஷனுக்காக தான் இந்த சேனல் யூஸ் பண்றோம். பட் இதே நீங்க ப்ரொஃபஷனலா செய்றீங்கன்னா யூடியூப் சேனல் தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல், நீங்க அதை வந்து அதுக்கு உரிய மாதிரி நீங்க அதை ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மைக்ரோ டாஸ்கிங், சர்வே கம்ப்ளீட் பண்ற இந்த டைப் ஆஃப் டாஸ்க், இது நம்ம கிளாஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் ஜாப்ஸும் செய்யறோம். அதுல இந்த மைக்ரோ டாஸ்கிங் தான் நம்ம மெயினா செய்யறோம். நீங்க ஜாயின் பண்ணதுமே இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்க ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து இருக்கும். அது நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஏர்ன் பண்ணாக்களும் இருக்கிறாங்க, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் வந்து ஒரு ஹை லெவல் இன்கம் ரீச் பண்ணணும். அது வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட்டை மந்த்லி ப்ராஃபிட்டா தரணும். இப்ப எனக்கு வந்து ஒரு மாசம் $50,000 வரணும், ஒரு மாசம் $5,000 வரணும், ஒரு மாசம் $1,000 வரணும்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது உங்களோட சைட்ல இருந்து கண்டென்ட் கிரியேஷன் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க தான். பட் வந்து அதை வந்து நான் இன்ஸ்டன்ட், அதாவது மந்த்லி இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம $1,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, அதுவும் ஆன்லைன்ல ஒரு வழி ஒன்று இருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத சொல்றேன். இது இந்த சும்மா விளையாட்டுக்கு இந்த எஃபர்ட் போடாம சும்மா நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா, அது கட்டாயமா நீங்க எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நல்ல எஃபர்ட் போடுறீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு சேனல் ஒன்று, நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிற, நல்ல ஏர்னிங்ஸ் வருது. அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ற, நல்ல ஏர்னிங்ஸ் வருது. அப்படின்னா நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லா இருக்கும்னா உங்கள்கிட்ட, நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, ஒரு கம்பெனில ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல இன்கம் வருது. பட் இதை வச்சு நான் ஆன்லைன்லேயே மணி மேக் இது பண்ண போறேன். இதுல எனக்கு வேலை வந்து நிறைய இருக்கக்கூடாது. பட் எனக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று போட இயலும். இப்போ ஒரு ஆர்டிகல் வெப்சைட் ஒன்றுல நான் கண்டென்ட் போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. இப்ப நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம், அல்லது ஃப்ரீலான்சர் யூஸ் பண்ணி ஆர்டிகல் எழுதி எடுக்கலாம். அப்படி கான்செப்ட் நிறைய வந்துட்டுது. ஸோ அந்த வகையில நாங்க இதை ஆன்லைன்ல இருக்கிற இந்த வழியில என்னன்னு சொன்னா, நாம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி ஆன்லைன்ல இண்டெக்ஸா இருக்கிற யூடியூப் சேனல், அதே மாதிரி ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ், அல்லது ஒரு வெப்சைட், அல்லது ஒரு ஆப், அல்லது ஒரு வெப் பேஜ் வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்கும். அந்த மணி மேக் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட்டையோ அல்லது யூடியூப் சேனலோ நாங்க பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ண போறோம். ஸோ அது சம்பந்தமான ஒரு ஃபுல் கைடன்ஸ் உள்ள வீடியோ தான் இது. ஸோ எந்த வகையில உங்களுக்கு யூஸ் ஆகினாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இப்போ $1,000 மேக் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு நீங்க சும்மா இருக்கிறது, அதை வந்து நீங்க நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா, ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னும் உண்டு, நான் பொதுவாகவே எங்கட கிளாஸ்ல நான் சொல்லுவோம் என்னன்னா, நீங்க நல்ல ஒரு எஃபர்ட் ஒரு 20,000 ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவோம்னு நான் சொல்லுவோம். அதுல வந்து ஏர்னிங்ஸை டபுள் பண்ற கான்செப்ட். இதே இதை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்னா அவர் வந்து அதை தொட்டு நிறைய யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. ஃபேஸ்லெஸ் வீடியோ சேனல்ஸே ஒரு பர்சன் ஃபேஸ்லெஸ் 17 ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வச்சிருந்து அதன் மூலமா வந்து $1.7 மில்லியன் மேல மந்த்லி ஏர்ன் பண்றாரு. அப்படி அந்த துறையில நல்ல நீங்க கால் தடம் பயிற்சி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட அடுத்த நோக்கம் அதான் தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்க ஒரு எதிர்பார்த்திருப்பீங்க. பட் அதை வந்து நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் எங்களுக்கு வந்து அங்க ஒரு இது ஒன்று ரிஸ்க் ஒன்று வரும்னா, ஆல்ரெடி ஆன்லைன்ல அப்படி பிசினஸ் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட்ஸ்கள், யூடியூப் சேனல்ஸ், அப்ஸ்ல நீங்க இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணுங்க. இது ரொம்ப ஃபிளிப்பாங்கிற வெப்சைட். இது வந்து மிச்ச காலமா ஆன்லைன்ல இருக்கு. நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா மணி மேக் பண்றாங்க. இதுல 2 சைட், ஒன்று வந்து இந்த ஓனர்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம்ல ஓனர்ஸ், இன்னொன்று வந்து பை பண்ற நம்ம. ஸோ 2 வரையும் கனெக்ட் பண்றதா. ஸோ அவங்களோட சைட்டா பார்த்தாலும் இதுல மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குது, நம்மளோட சைட்ல பார்த்தாலும் மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குது. ஓகே, அவ்வளவு மணி மேக் பண்ற வெப்சைட் அவங்க ஏன் சேல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது அவங்களால மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலாது. அது ஏதோ ஒரு ரீசன், பட் அவங்க சேல் பண்ணுவாங்க. நம்ம இதுல சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கிலோட சரியான டெடிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்னா நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ அது சம்பந்தமான ஃபுல் வீடியோஸ் தான் இது. கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி,
நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க வாட்ஸ்அப்ல, நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். நாங்க ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல வச்சுட்டு ரன் பண்றோம். 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஒர்க்கர், அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே சூட்டபிளான எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நீங்க ஜாயின் பண்ணதுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்ல உங்க கிளாஸஸ் வந்து நான் கண்டக்ட் பண்றோம். எல்லாமே 100% ஃப்ரீ தான். 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், 2 டேட்டா என்ட்ரி, அதே மாதிரி மணி மேக்கிங், ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம் நோக்கி தான் உங்களுக்கு போகும். ஓகே, நீங்க எல்லா பேசிக்கே ஆன்லைன் மணி மேக்கில் இங்க படிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவான சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு இங்க சொல்லி தருவோம். ஸோ தேவையான அந்த கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. யூடியூப்ல போயிட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுள்ல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்து அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மோர் டீட்டெயிலுக்கு நீங்க பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகே, இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோ அல்லது வந்து இந்த பிளாக், ஷோபிஃபை ஸ்டோர், அட்சன்ஸ் வெப்சைட்ஸ், அமேசான் ஸ்டோர், யூடியூப் இதெல்லாம் பை செல் பண்றதுக்கு வந்து பெஸ்ட் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம்னா அது ஃபிளிப்பா தான். மிச்ச காலமா இது ஆன்லைன்ல இருக்குது. ஸோ இதை சரியா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க இதை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா சில ஆட்கள் வந்து சில வெளியில இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்கள்ட்ட ஒரு ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் இருக்குன்னு சொன்னா நீங்க இங்க ஒரு வெப்சைட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்க செல் பண்ணலாம். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல, இடையில ஒரு இடை நடுவராக இருந்து அப்படின்னு செய்யலாம். இது நான் இந்த வீடியோவில் சொல்லப்போ உங்களுக்கு ஓனா நீங்க இதை எப்படி செட்டப் பண்ணி கொள்றான்னு சொல்லி. ஓகே, ஸோ நாங்கள் ஆன்லைன்ல ஒரு ஜாப் ஒன்று கிளாஸ் ரன் பண்ணோம். ஆன்லைன் ஜாப் சம்பந்தமான இந்த கிளாஸ். இதுல வந்து நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் இவர், அதே போல இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி இவன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இவர் ஒன் டே ஜாயின் பண்ண அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றவர், இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி வந்து அதே மாதிரி நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல இருப்பீங்கன்னா நீங்க ஜஸ்ட் மொபைல மட்டுமே வச்சுட்டு நீங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். அப்படி ஒரு வெல்த்தியான வெப்சைட்ஸ்லாம் நாங்கள் டீச் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் சொல்லுவாங்க. இது டெய்லி போனஸ், நீங்க ஒர்க் பண்ணதுக்கு டெய்லி போனஸ். இந்த வெப்சைட்டே அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், வீக்லி போனஸ் பே பண்ணுவாங்க. இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க டெலிகிராம் சேனல்ல. அதே மாதிரி இங்க 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் நம்ம உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம். தேவையானாக்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸ்ல இருக்கும். ப்ரொஜெக்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க பார்ட் டைமா ஃபுல் டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். இது உங்களோட ஓன் இன்கம், உங்களுக்கு யாருமே பொஸ் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஓகே, எல்லாமே கிளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட். இப்போ நான் ஜாயின் பண்ண ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா, மணி ஏர்ன் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க தாராளமா நம்பி இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படியான ஒரு வெப்சைட் தான். இதுல நான் ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏர்னிங்ஸை பின் பண்ணி வச்சிருக்கிறேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட ஏர்னிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதே கான்செப்டை நாங்கள் ப்ரூஃப்களை நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்றோம். ஸோ அதுலேயே நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் நான் இது சம்பந்தமா ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே இங்கே ஷோ ஆகும். அதுல இருந்து இதுல டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், பிடிஎஃப் கலெக்ஷன், பர்ச்சேஸ் பண்றது, எங்களோட கோர்சஸ் ஆன்லைன்ல இந்தியாவில் வந்து பர்ச்சேஸ் பண்றது, அதே மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் 1 2 3 இருக்கு. தேவையானாக்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே ஷோ ஆகும், அங்கேயே செக் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், பாடநிலையில் காணப்படுங்கிற கான்செப்ட் உள்ள வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணா அங்கே ஷோ ஆகிற எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே உங்களுக்கு ரிலேட்டட் ஆனதா, அதை நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுல இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். அது ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்க எங்களை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க கிளாஸ் எக்ஸஸ் எடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ இந்த இருக்குது இந்த வெப்சைட். இதுல என்னன்னா ஆல்ரெடி கண்டென்ட் போஸ்ட் பண்ணப்பட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணப்பட்டிருக்கிற வெப்சைட் சம்பந்தமான டீட்டெயில் அது எப்படி இருக்கும்னா அந்த வெப்சைட்ஸ் வந்து பாருங்க. இதுல வெப்சைட்ஸ் இருக்கும் அமேசான் ரிலேட்டடான. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அமேசான் FBA, அமேசான் அசோசியேட், அமேசான் KDP சொல்லி ரிலேட்டடா இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட்ல பிளாக் கண்டென்ட்டா, ரிவ்யூவா, ஃபோரியூமா, டிரெக்டரியா, அல்லது அட்சன்ஸ் வெப்சைட் தேவையா, அல்லது யூடியூப் சோஷியல் மீடியாவில் யூடியூப் தேவையா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, எக்ஸா, டிக்டாக்கா, சோஷியல் மீடியாவா, நியூஸ் லெட்டரானோடு சொல்லி கேட்போம். அதே மாதிரி இ காமர்ஸ், சாஸ் பிசினஸ்,
இ காமர்ஸ்ல பாருங்க ட்ராப் ஷிப்பிங்கா, FBA, பிக் காமர்ஸா, eBay, Shopify, இன்வென்ட்ரியான்னு கூட சொல்லி இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸ், சேவிஸ், iOS, Android, அப்ப அதே மாதிரி கண்ட்ரி வைஸ் எந்த கண்ட்ரிக்கு தேவை, அதே மாதிரி பிரைஸ், டொமைன்ஸ், இப்படி வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். நாங்க வந்து இதுல நம்ம இது அமேசான் வெப்சைட்ஸை கிளிக் பண்ணுவோம். ஸோ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இவங்க இங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இ காமர்ஸ் வெப்சைட். இது 3 வருஷம் தான் இது பண்ணிட்டு இது மாசம் வந்து $15,000 மணி மேக் பண்ணுது. இதுல பிரைஸ் வந்து $5 லட்சம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இதுல வந்து கண்டென்ட் இது வந்து மொனிடைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து அஃபிலியேட் சேல். இது மாசம் வந்து $21,000 சேல் பண்ணுது. இது $10 லட்சம். ஸோ இது என்ன, இது $10 லட்சம், $22 லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா அதுல இருந்து அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வருது. நீங்க இதை ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு பிசினஸ் ரன் பண்ணுவாங்க, அவங்க அதை என்ன செய்வாங்க, விட்டுட்டு எனக்கு ஃபுல் இப்போ $22 லட்சம் இது 300,000 பறிக்கிறீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. அவருக்கு செட்டில்மெண்ட் ஓகே. பட் 11 வருஷம் அவர் பில்ட் பண்ணி எடுத்ததை அவர் செல் பண்ணாரு, பிரச்சனை இல்லை. இதுல இது எனக்கு அமௌண்ட் கூட இருக்குன்னா நீங்க இதை ஃபீல்டப் பண்ணலாம். எப்படி ஃபீல்டப் பண்ண போறீங்க, இதுல அமௌண்ட் குறைஞ்சதுல இருந்து ஓகே ப்ரைஸ் ரெடியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணும் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. இது பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மினிமம் எவ்வளோல இருந்து வேணும்னா நீங்க மேக்ஸிமம், மினிமம் இல்லை மேக்ஸிமம், இப்போ உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. $200. ஸோ அதில் அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா $200 இருக்கிறதுல இங்கே பே பண்ணுவோம். இது $108. இது மாதம் $6 பிஸ்னஸ் இருக்குது. ஐடியல்ங்கிறது ஆர்ட்ஸ் தான். அப்போ இதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். $6 நீங்க இன்க்ரீஸ் பண்ண பாத்தீங்கன்னா சரி, இங்க $90 மாசம் $5 மணி மேக் பண்ணுது. அப்ப மணி மேக் நடக்குது தானே. இங்கே வந்து இது வந்து என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ். இது வந்து ஜென்ரல் நாலேஜ், கண்டென்ட், மொனிடைசேஷன், அதர் மொனிடைசேஷன் ஒன்று. இது வந்து அஃபிலியேட் சேல். இது வந்து உங்களுக்கு வந்து அஃபிலியேட் சேல். இது வந்து இன்னும் மந்த்லி ப்ராஃபிட் மேக் பண்ணல. இதுவும் மந்த்லி ப்ராஃபிட் மேக் பண்ணல. ஸோ இதுவும் ப்ராஃபிட் மேக் பண்ணல. பட் வந்து பிஸ்னஸ் ரெடியா இருக்குது. நீங்க ஆட்சன்ஸ்ல அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஸோ அப்படி பிஸ்னஸ் தான் இது. ஓகே. ஸோ இப்படி வந்து நிறைய பிஸ்னஸ் இங்கே ஷோ ஆகும். அதை நீங்க எடுத்து நீங்க ரன் பண்ணலாம். ஓகே. அடுத்தது இதுல நீங்க யூடியூப் சேனல் சேல்ஸ் பண்ணாலும் பை பண்ணாலும் சரி. நான் சோஷியல் மீடியாவை கிளிக் பண்றேன்னு பாருங்களேன். இப்போ நீங்க யூடியூப் சேனல் ஒன்று இதுல பை பண்ண போறீங்கன்னு வைங்களேன். நீங்க பை பண்ணாலும் இவர் வந்து மந்த்லி எவ்வளவு, $35,000, 3 லட்சம் இது சொல்றாரு. ஓகேயா? ரைட். இப்ப 2,23,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. 800 வீடியோ போட்டிருக்கிறாரு. இப்ப என்னன்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுக்கு நீ உங்களால இப்ப சரி இது ஒரு அதாவது இங்கிலீஷ் சேனல் தானே, இது எப்படி நான் ரன் பண்றேன்னா நீங்க தாராளமா ரன் பண்ணலாம். நீங்க என்னன்னா இதுக்கு தான் நாங்க ஒரு வெப்சைட் ஒன்று யூஸ் பண்ணோம், ஃப்ரீலான்சர். இதை நம்ம எங்களோட கிளாஸ்லயும் படிப்போமா. எங்களோட கிளாஸ்ல ஃப்ரீலான்சர் ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட் சொன்னோன்னே அது நாங்கள் இதெல்லாம் படிப்போம். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க ஃப்ரீலான்சர் ஜாப் விளங்கும். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, எல்லாமே மேனேஜ் பண்ணுங்க. நீங்க மேனேஜ்மெண்ட் தாராளமா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு கண்டென்ட் வெப்சைட் கான்செப்டுக்குள்ள வரேன். இதுல என்ன நடக்குதுன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் அட்சென்ஸ் மூலமா மணி மேக் பண்ணுது. அட்சென்ஸ் மூலமா மணி மேக் பண்ணீங்கன்னா இங்க வந்து அட்சென்ஸ் இருக்கும், ப்ளோக்கா அட்சென்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த வெப்சைட்டை பாருங்க. இவங்க வந்து அட்சென்ஸ் மூலமா தான் அட்ஸ் ரன் பண்றாங்க. மோனிடைசேஷன் அது வந்து கூகுள் அட்சென்ஸ் தான். ஓகே. இவர் 1,50,000 சொல்றாரு, 4,000 மந்த்லி ப்ராஃபிட் எடுக்குது. இப்போ அதாவது இந்த வெப்சைட்ல போடுற கண்டென்ட்டை வந்து நீங்க கூட்டினீங்கன்னா சரி, நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போடுவீங்கன்னா நல்லா கூகுள்ல ரேங்க் ஆகும்னா சரி, அது ஒரு வேலை இவருக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப நீங்க கண்டென்ட் கூட போட 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 இந்த $4,000 மாறி. நீங்க நான் சும்மா சொல்றேன், இப்ப இவர் $4,000, இவர் $9,000 சொன்னா ரெண்டு ஒரே பிசினஸ் தான். பட் இவரை விட இவர் வந்து அந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. உங்களுக்கு விளங்குற விஷயம், அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் வந்து இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க என்னன்னா 27 வருஷமா ரன் பண்ணிருக்கிறாரு. 88,000 வியூஸ் வருது. 88,000 நீங்க தாராளமா இங்கிலீஷ்ல நீங்க சரியா ரைட் பண்ணீங்கன்னா சரி. இப்ப நான் எப்படி ரைட் பண்றேன்னு சொன்னா இந்த $4,500 ப்ராஃபிட்டை வச்சுதான் இதை நீங்க ரன் பண்ணணும். அது எப்படின்னா நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று நம்ம டீச் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா ஃப்ரீலான்சர். இந்த ஃப்ரீலான்சர்ல வந்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ இங்க நீங்க சொல்லுங்க, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது நான் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கு ஹை கண்டென்ட் ஒன்று ஒரு ஆள் எழுதி தரணும். அவருக்கு நான் இவ்வளவு பே பண்ணணும் மந்த்லி, கண்டினியூஸா எனக்கு செய்யணும் எவ்ரி மந்த்னா. நிறைய பேர் இங்க அப்ளை பண்ணுவாங்க. இங்க நீங்க நிறைய பேர் இங்க பாருங்க, ஹை ஃப்ரீலான்சர். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம ரைட்டிங் ரிலேட்டடா ஒரு ஃப்ரீலான்சரை பார்க்கணும் பாருங்க, ரைட்டர்ஸ், ஆர்டிகல் ரைட்டர்ஸ். ஸோ இங்க பாருங்க, இவங்க ஹை குவாலிட்டி ரைட்டர்ஸ். இவங்க பாருங்க,
இவங்க வந்து 7,200 ஜாப் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவர் வந்து 7,100, 5,000, 4,000 இவனெல்லாம் நல்லா ரைட் பண்ணிட்டு இவங்க நல்ல ஒரு ரேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் நீங்க ஹையர் பண்ணி இவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் கண்டினியூஸா உங்களுக்கு என்ன செய்வோம், ஓர்டர் தரோம். எனக்கு நீங்க ஜஸ்ட் வந்து எழுதி போஸ்ட் பண்ற மட்டும் தான் எழுதிட்டாங்க, நம்ம போஸ்ட் பண்ணணும், நீங்க போஸ்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பாருங்க 7,000 ரிவ்யூஸ் 5+ தான் எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே SEO ஆப்டிமைஸ். இப்போ SEO பெர் மந்த் பேசிஸ். ஒரு சொல்றது நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே விளங்கும் இவர் எது சம்பந்தமா எப்படி இது பண்றாரு பாருங்க. ஆர்கானிக் டிராபிக் இது எங்க இருந்து வருது, இது என்ன, ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்றது, ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஃபேஸ்புக் கேஸ் ஸ்டடி, ஆட்ஸ் போர்ட்ஃபோலியோ, இப்படின்னு ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய சேல்ஸ் செய்யறாங்க. இவங்கெல்லாம் நீங்க ஹையர் பண்ணிட்டு ஒன்றும் தேவை. இப்போ ஒரு $50 ஒரு 1 ஹவருக்கு சொல்றாரு, நீங்க அவரை ஃபிளெக்சிபிள் பே பண்ணிட்டு நீங்க இதுல பாருங்க, இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வருது தானே. இதுல வாரப்புறம் அப்படித்தான் நீங்க ரன் பண்ணி, நான் என்னோட கிளாஸ்ல நீங்க ஏர்ன் பண்ற மணியை வச்சு நாங்க மணி மேக் பண்ண தான் படிச்சு கொடுக்குறோம். ஃப்ரீலான்சர்ல, அதாவது வேற துறையில எப்படி நான் மணி மேக் பண்றேன். நீங்க மணி மேக் பண்ணி வித்ரோ பண்ணி எடுத்தீங்கன்னா அதுல ஒரு இது ஒன்றும் இருக்காது, வித்ரோ பண்ணி எடுக்கலாம் இருக்காது. பட் இப்படி நீங்க உங்களை டெவலப் பண்ணி பாருங்க, நீங்க நல்ல ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடமா ஆகுவீங்க. ஓகே, இதெல்லாம் ஈஸியானது. ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும்னா சரி, இதை விட ஈஸியான மெத்தடா நம்ம கிளாஸ்ல சொல்றோம். நான் சொல்றேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கிலோட நல்லா இருக்கிறார்கள் இது பண்ண அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த வகையில உங்களுக்கு இதுல எந்த கேட்டகரியில ஒரு கண்டென்ட் தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மணி மேக்கிங் உங்களுக்கு ஸ்டெப்ல எவ்ரி மந்த் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது ஆல்ரெடி மணி மேக் பண்ணிட்டே இருக்கேன். இது எந்த கண்டென்ட்டுக்கு ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆகிருக்கிற கண்டென்ட்டுக்கு. சில ஆக்கள் இருக்கிறாங்க, நீங்க இதுல ஃப்ரீலான்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி என்னட்ட இருக்கிற வெப்சைட்டை நீங்க ஒடிட் பண்ணிட்டு இதுல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணிட்டு என்ன மணி மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்கன்னு இதுல போஸ்ட் போடுவாங்க. இப்படித்தான் போஸ்ட் போடுவாங்க. போஸ்ட் போட்டா அதுக்கு நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. நான் செய்து தரேன், நான் இந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணி தரணும்னு சொல்லி பிட் பண்ணுவாங்க. நான் இது சம்பந்தமா டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல இருந்து நம்ம பெஸ்ட் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி அவருக்கு அந்த ஒர்க்கை கொடுக்குறது. ஓகே, என்ன உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு வேலை இருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் மேனேஜர் வரைக்கும், ஒரு கம்பெனியில் CEO வரைக்கும், ஒரு கம்பெனியில் நான் ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ண, ஒரு கம்பெனியில் இது பண்றேன், எனக்கு வேற வேலை இருக்கு. பட் சைட்டாலே எனக்கு இப்படி ஒரு இன்கம் வந்தா கட்டாயமா இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப இதா ஒர்க் பண்ற மெத்தடா இது. ஸோ நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு நீங்க நல்ல ஒரு இதுல இன்னும் மணி மேக் பண்ண இது பார்த்துருக்கிறாங்க, கட்டாயம் இதை ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஃபிளிப்பாவை கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுல யூஸ் பண்றதுக்கு எல்லாமே இவங்க ஒரு சரியான ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்க உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட டைரக்டா கேட்டு நீங்க தாராளமா இது பண்ணலாம். ஸோ நல்ல பணியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில் மற்ற டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ இதுல மற்ற கேட்டகரியில் இருக்கிற டைரக்ட் சேல்ஸ் டைரக்ட் விஷயமெல்லாம் இருக்கும், அதையும் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த சோஷியல் மீடியா டெலிகிராம ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராமில் நிறைய ப்ரூஃப்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் பண்ணுவோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் பேசிக்ல இருந்து ஆன்லைனில் எப்படி நீங்கள் ட்ராவல் ஆகணுங்கிற ஒரு ட்ரஸ்டபுளான வேயை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தேவையான அந்த எக்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.